வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த பஞ்சேந்திரிய தவம் என்பது மேலோட்டமாக பார்த்தால் இது நம்முடைய புலன்களின் மேல் நாம் செய்யக்கூடிய தவம் என்று ஒரு வரியிலே சொல்லிடுவாங்க. பட் இதனுடைய ஆழத்தை நீங்கள் தொட்டு பார்க்க முயற்சி செய்தால் அது இறை உணர்வை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தவமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த தவம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எல்லாரும் நோட்டில் எழுதணும். 1 2 3 4 5 என்று வரிசையாக நம்பர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு விஷயம் மேலே, அதாவது வரிசை எண் அப்படின்னு போட்டு 1 2 3 4 5 போட்டீங்க. இப்போ அந்த வரிசை எண்ணுக்கு ஈக்குவலாக மேலே பஞ்சபூதம் அல்லது 5 பூதம் என்று எழுதி கொள்ளுங்க. 5 பூதம், பஞ்சபூதம்னு சொல்கிறோமில்ல, அது என்னென்ன வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நிலம்னு எழுதிடக்கூடாது. நம்ம பொதுவாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லி பழகிட்டதால நிலம்தான் ஃபஸ்ட்டு பூதம்னு நினைக்கிறோம். இல்லை, நிலம் 5வது பூதம். ஃபஸ்ட்டு பௌதீகம். பூதம் என்பது பௌதீகம் என்ற சொல்லினுடைய மாறிய சொற்றொடர் அந்த பூதம் என்றது. பௌதீகம் என்பது தான் கரெக்ட். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இருப்பது விண், அதை எழுதிக்கோங்க, விண். 2வது காற்று. இது எழுதணும். இந்த அட்டவணை எழுதினாதான் உங்களுக்கு இந்த பஞ்சேந்திரிய தவத்தினுடைய சிறப்பு என்ன என்பது முழுமையாக புரியும். விண். அதற்கு அடுத்தது விண்களுடைய கூட்டு காற்று. அதற்கு அடுத்தது காற்றினுடைய கூட்டு நெருப்பு. அதற்கு அடுத்தது காற்றும் நெருப்பும் இணைந்த போது அது நீர். அதற்கு அடுத்தது அதனோடு இன்னும் விண்கள் இணைந்த போது நிலம். சரிங்களா? இப்போ விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம், பஞ்சபூதங்கள் எழுதிட்டீங்களா? வெரி குட். அதுக்கு அடுத்தது பஞ்சதன் மாற்றம் அல்லது பஞ்சதன் மாத்திரை, எப்படின்னு எழுதினாலும் சரி. பஞ்சதன் மாற்றம்னு கூட எழுதிக்கோங்க. அதாவது இந்த விண் சுழலும் போது, இந்த விண் எதனால் ஆனது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல? விண் எதனால் ஆனதுன்னு சொல்லியிருக்கிறோம் காயகல்பத்தில். விண் என்பதும் உயிர் என்பதும் ஒன்றுதான். இந்த உயிர் காந்த துகள்களால் ஆனது. நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் துகள்கள் சுழலும் போது அதற்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான காந்த துகள்கள் வெளியேறுவதைத்தான் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? விண் என்ற உயிர் துகள் எதனால் ஆனதுன்னா காந்த துகள்களால் ஆனது. சரிங்களா? அப்ப இந்த விண் எதனால் ஆனது? காந்த துகள்களால் ஆனது. அப்ப இந்த விண் வேகமாக சுழலும் போது இந்த காந்த துகள்கள் தெரித்து வெளியே வருவதைத்தான் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். அது விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தத்தை அழுத்தம் என்று சொல்கிறோம். இப்ப விண்ணு சுத்துது, விண்ணு சுத்துறப்ப அதிலிருந்து ஒரு காந்தம் வெளியே வருது, அதை நம்ம அழுத்தம் என்று சொல்கிறோம். எழுதிக்கோங்க. விண்ணிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் அழுத்தம். விண்ணுக்கு நேராக அழுத்தம்னு எழுதிக்கோங்க. அதற்கு அடுத்தது காற்றிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம். காற்று என்பது என்ன? 2 2க்கு மேற்பட்ட அணுக்களுடைய கூட்டுக்கு பேரு காற்றுன்னு பேரு. அந்த காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தத்திற்கு பெயர் ஒளி, அதாவது சப்தம், சவுண்ட். சரிங்களா? காற்றிலிருந்து வரக்கூடிய, நீங்க இப்போதைக்கு எழுதுங்க, நான் அடுத்தது சொல்றப்ப உங்களுக்கு புரியும். காற்றிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் சப்தம், ஒளி. அதற்கு அடுத்தது 3வது நெருப்பிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் லைட். அதுவும் ஒளிதான். லைட், ஒளின்னு எழுதிக்கோங்க. வெளிச்சம்.
அடுத்தது நீரிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் சுவை. நீரிலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் சுவை. நிலத்திலிருந்து வரக்கூடிய தன்மாற்றம் மனம், வாசனை அப்படின்னு எழுதிக்கலாம். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். சரிங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது, தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணியோட டேஸ்ட் ஒன்று உங்கள் நாக்கில் தெரியுதா? தண்ணியிலிருந்து வரக்கூடிய காந்தம் உங்களுக்கு ஒரு சுவையை கொடுக்குது, நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது கூட சர்க்கரை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்க்குறீங்க. சர்க்கரையை நீங்கள் சேர்த்தா அதனோட தன்மை எப்படி இருக்குது? அதனுடைய தன்மை மாறுது. தண்ணி கூட சர்க்கரை சேர்த்துனோன்னையும் அதனோட தன்மை மாறுது. சரியா? அதற்கூட கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை சேர்த்துறீங்க. இப்போ எப்படி இருக்கு? தன்மை மாறுது. தண்ணியோட தன்மை பொருள் ஏடாக மாறுது. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துறீங்க, இப்போ தன்மை மாறுது. அது கூட கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுறீங்க, இப்போ தன்மை மாறுது. ஒன்றும் இல்லைங்க, சாம்பாருக்கு வெறும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, உள்ள காய போடுறீங்க, உள்ள பருப்பு போடுறீங்க, உள்ள உப்பு, உள்ள மிளகு, இன்னும் என்னென்னவெல்லாம் போடுறீங்களோ எல்லாமே போடுறீங்க. கடைசியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? எல்லா பொருளுடையும் தன்மை இணைந்து வெப்பத்தில் இணைக்கப்பட்டு அதுக்கு ஒரு தனித்தன்மை வந்துருச்சுல. அது மாதிரி விண்ணு தனியாக இருக்கிறப்ப அதுலேருந்து வர்ற காந்தம் அழுத்தம், இன்னொரு விண்ணு, ரெண்டு விண்ணுடைய காந்தம் சேரும்போது எப்படி தண்ணியும் சர்க்கரையும் சேரும்போது டேஸ்ட் மாறுதோ அப்படி இன்னும் பல விண்களுடைய எண்ணிக்கை சேரும்போது அதுவே ஒளியாக, சுவையாக, மனமாக மாற்றம் பெறுகிறது. இதைத்தான் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். இது பின்னாடி உங்களுக்கு அந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக எடுப்போம். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ 5 பூதம் 5 தன்மாற்றம் எழுதிட்டீங்க. இதற்கு அடுத்துதான் நீங்கள் எழுத வேண்டியது தான் 5 புலன்கள். இங்கே தான் புலன்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். 5 புலன்கள் என்னென்ன நீங்களே எழுதுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். இப்போ அந்த அழுத்தத்தை உணர்றதுக்கான புலன் எது? ஒளியை உணர்வதற்கான புலன் எது? வாசனை உணர்வதற்கான புலன், சுவை உணர்வதற்கான புலன், வெளிச்சத்தை உணர்வதற்கு எழுதுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். யார் கரெக்டாக எழுதுனீங்கன்னு பார்க்குறேன். எழுதிட்டு நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். யார் தப்பாக எழுதினாலும் தப்பு இல்லை, ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது நாலேஜ் இருக்குன்னு நான் பார்க்கலாம். பொறுமையாக எழுதுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு 2 இடம் நாம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எழுதுனவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் அன்மியூட் கொடுங்க.
சாம்சங். வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். பார்வதி, கொளத்தூர்ல இருந்து. ஐயா சொல்லட்டுமாங்க ஐயா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தோல், காது, கண்கள், நாக்கு, மூக்கு. ஃபர்ஸ்ட் அழுத்தத்தை உணர்றது தோலா? ஆமாங்க ஐயா, தொடு உணர்வு, தோல். தொடு உணர்வு, வெரி குட். அடுத்தது ஒலி, காது, சத்தத்தை உணர்றது. சூப்பர். சரி, சவுண்ட் உணர்றதுக்கு காது, ரைட்டு. நெக்ஸ்ட் ஒளி, கண்கள். அருமை. வெளிச்சத்தை உணர்றதுக்கு கண்கள். ஓகே. சுவை, நாக்கு. சுவை உணர்றதுக்கு நாக்கு. நாக்கு, ஓகே ஓகே. மனம், மூக்கு. சூப்பர்மா. மனம்னா வாசனை. ஆமாங்க ஐயா. மூக்கு, அருமைமா. சூப்பர் சூப்பர். பார்வதிங்க ஐயா, உங்களுடைய நிகழ்ச்சி அனைத்தும் பிரமாதம் ஐயா. உண்மையிலே சொல்ற, ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நன்றிமா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு பழமொழி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று. அம்மா அவங்க சொன்னது நீங்க எல்லாரும் எவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறப்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட்டு அது கொஞ்சம் கவனமாக இல்லாட்டி மாற்றி சொல்லிடுவோம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இன்வால்மெண்ட்டாக பண்ணுறீங்கிறது பெரிய விஷயம். உண்மையாலுமே பாராட்டுக்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய இந்த பஞ்ச புலன்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு தெளிவு பெறணும். சரிங்களா? இந்த பஞ்ச புலன்கள் எப்படி உருவாச்சுன்னு மகரிஷி சொல்றாங்க, மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பஞ்ச பூதங்களுடைய சக்திகள் இருக்கு இல்லைங்களா? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இந்த பஞ்ச பூதங்களுடைய சக்தியையும் நாம் உணர்வதற்காக, அதனுடைய ஆற்றலை நாம் பெறுவதற்காக இந்த இறை ஆற்றல் நமக்கு கொடுத்த விஷயம்தான் இந்த பஞ்ச புலன்கள். சரிங்களா? அதாவது இந்த பஞ்சபூதங்கள்ல சக்தி இருக்குது. இப்ப அந்த சக்தியை நாம பயன்படுத்தணும். சரிங்களா? எப்படி நாம பயன்படுத்துறது? அந்த சக்தியை நேரடியா நீங்க போய் வாங்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த சக்தியை வாங்கிறதுக்கு சில கருவிகள் வேண்டும். அந்த கருவிகள் தான் நம்ம கிட்ட இருக்கிற 5 புலன்கள். சரிங்களா? அப்ப இப்படி நல்லா புரியுங்க. விண்ணிலிருந்து வர அழுத்தத்தை உணர்றதுக்கு உதவக்கூடிய தோல் இருக்கு இல்லையா? அந்த தோல் விண்ணிலிருந்து உருவானது. சரிங்களா? விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கான அந்த உணர் கருவி அந்த விண்ணினுடைய சக்தியால் உருவாக்கப்பட்டது. அப்ப நம்ம உடம்புல விண்ணினுடைய தன்மையில என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தோல் என்பது இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த தோல் எதற்காக இருக்கிறது? இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற விண்ணினுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த தோலானது இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? அப்போ அடுத்தது காது சொன்னார்கள் இல்லையா? காது என்பது எதனுடைய வெளிப்பாடு? காற்றினுடைய வெளிப்பாடு. அதாவது வெளியில இருக்கிற காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அந்த காற்று சக்தி எல்லாம் ஒன்று கூடி நமக்கு என்னவா மாறி இருக்கு? காதாக மாறி இருக்கிறது. இன்னும் நெருப்பு சக்தி ஒன்று கூடி கண்ணாக மாறி இருக்கிறது. காற்று சக்தி ஒன்று கூடி
சாரி, நீரினுடைய ஆற்றல் ஒன்று கூடி நாக்காக மாறி இருக்கிறது, நிலத்தினுடைய ஆற்றல் ஒன்று கூடி மூக்காக மாறி இருக்கிறது. இது எப்படி அப்படி சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறது அப்படின்னா, இந்த புலன் இல்லாமல் இந்த உறுப்பு, சாரி, இந்த பூதம் இல்லாமல் இந்த உறுப்பு வேலை செய்யாது. செக் பண்ணி பார்க்கலாமா? எப்படி அந்த பூதம் தான் இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறீங்க கேள்வி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாரும் கண்ணு தெரியுமா? நல்லா தெரியும். எல்லாரும் கண்ணு நல்லா தெரியும். சரி, இப்ப வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டு அறைக்குள்ள உங்களை விட்டுட்டாங்க. இப்ப கண்ணு தெரியுமா? தெரியும். பொருட்கள் எல்லாம் தெரியுமா? கண்ணு வேலை செய்யுமா? வேலை செய்யாது. கண்ணு தெரியும், பட் கண்ணால நோ யூஸ். நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்ப வெளிச்சத்திலிருந்து உருவானதுதான் கண்ணு. கண்ணு எப்ப வேலை செய்யும்? வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் கண்ணுக்கு வேலை, இல்லாட்டி கண்ணுக்கு வேலை இல்லை. இப்ப புரியுதா? சரி, அதனாலதான் சூரிய நமஸ்காரம்னு கண்ணை பார்த்து சூரியனை வழிபடுவாங்க. சூரியனுடைய ஆற்றலை நேராக சாப்பிடக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க வாயில நம்ம மண்ணிலிருந்து வர்ற தண்ணியோ அல்லது உணவுப் பொருளையோ தான் சாப்பிட்டு அரைச்சு நம்ம உள்ள மாத்துவோம். ஆனா கண்ணுக்கு என்ன சக்தி இருக்கு? சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆற்றலை நேரடியாக சாப்பிட்டு நம்ம உடலுக்கு ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? நம்முடைய கண்களுக்கு இருக்கிறது. சூரிய ஒளி உணவை எடுத்துக்கொள்ற ஆற்றல். சூரிய யோகின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உணவே எதை சாப்பிட்றாருன்னா, கொஞ்ச நேரம் சூரியன் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். சூரியனுடைய ஆற்றல் அப்படியே உள்வாங்கிக்குவார். அதான் சாப்பாடு. சூரியனை ஒளியை மட்டும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்றவங்க இருக்காங்க. சரி, 2வது உதாரணம் நான் சொல்றேன். காது இருக்கா? உங்களுக்கெல்லாம் காது கேட்குமா? நல்லா கேட்கும். சரி, உங்களை ஒரு கண்ணாடி அறைக்குள்ள ஃபுல் டைட் பேக்குடு, ஒரு துளி கூட ஹோல்ஸ் இல்லாத ஒரு கண்ணாடி அறைக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. நான் வெளியில இருந்து பேசுனா உங்களுக்கு கேட்குமா? நீங்க உள்ள இருந்து பேசினா எனக்கு கேட்குமா? கேட்காது. ஆனா நம்ம 2 பேரும் காது கேட்கும். ஆனா நம்ம பேசுறது கேட்காது. ஏன்? காது காற்றினுடைய உறுப்பு. அப்ப காற்றோட்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுனா தான் காது கேட்கும். காற்று இல்லைன்னா காது வேலை செய்யாது. அப்ப காற்றில் வரக்கூடிய ஓசை, சப்த அலைகள் மூலமாக வரக்கூடிய எனர்ஜியை உங்க காது சாப்பாடா மாற்றும். என்னப்பா புதுசு புதுசா என்னவோ சொல்ற? நீங்க கொஞ்சம் சோர்வா இருங்க. ஒரு சூப்பரான மியூசிக், செம்மையான பாட்டு ஒன்ன போட்டு விடுங்க. வைப்ரேஷனா இந்த தார தப்பட்டை இதெல்லாம் அடிச்சா அப்படியே உடம்புக்குள்ள எனர்ஜி ஏறும். பார்த்திருக்கீங்களா? எப்படி? சரிங்களா? காற்றிலிருந்து வரக்கூடிய சப்த அலைகளை உணவாக மாற்றக்கூடிய, சக்தியாக மாற்றக்கூடிய புலன் நம்ம காது. அதே மாதிரி மூக்கு அப்படியே வாசனை வந்துச்சுன்னா அந்த ஆற்றலை உணவா மாற்றும். நாக்கு சுவையை சக்தியாக உணவாக மாற்றும். புரியுதுங்களா? அப்ப இந்த 5 புலன்களும் இந்த பஞ்சபூதங்களினுடைய வெளிப்பாடு. என் உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இருக்கா? இந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற விண்ணினுடைய ஆற்றல் தான் தோலா மாறி இருக்கு. பஞ்சபூதத்தில் இருக்கிற காற்றினுடைய ஆற்றல் தான் காது. உள்ள இருக்கிற நெருப்பினுடைய ஆற்றல் கண்ணு. இது உங்களுக்கு பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தில் தெளிவா விளக்குறேன். அப்ப இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாற்றங்கள், அதை உணர்வதற்கு பஞ்ச புலன்கள். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்க இந்த 5 புலன்கள் மேல தவம் பண்ணுவது என்பது பஞ்சபூதங்களின் மேல் தவம் பண்ணுவதற்கு சமமானது. புரியுதா? அதே நீங்க பஞ்சபூதங்கள் மேல் தவம் பண்ணுவது என்பது இந்த 5 புலன்கள் மேலும் தவம் பண்ணுவதற்கு சமமானது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நுட்பம் இருக்கு. நீங்க அந்த 3வது மேல வந்து வரிசை எண் பஞ்சபூதம், பஞ்ச தன்மாற்றம், பஞ்ச புலன்கள் எழுதிட்டீங்கல்ல? அதுக்கு அடுத்தது 5 ஆதாரங்கள் அல்லது சக்கரங்கள் அல்லது மையங்கள் அப்படின்னு எழுதுங்க. சும்மா எழுதுங்க. 5 மையங்கள், 5 சக்கரங்கள், 5 ஏதோ ஒண்ணு எழுதிக்கோ. நம்ம உடம்புக்குள்ள 7 சக்ராஸ் இருக்கு.
ஒண்ணு மூலாதாரம், அது உங்களுக்கு தெரியும். ஆக்னை தெரியும். சகஸ்ராதாரம் என்று சொல்லக்கூடிய துரியம். இந்த 3ம் தெரியும் இல்லையா? இதுக்கு நடுவுல ஒரு 4 சக்கரம் இருக்கு. சரிங்களா? கீழ இருந்து சொல்லணும்னா மூலாதாரம், அதுக்கு மேல நம்ம தொப்புள்ல இருந்து 4 அங்குலம் கீழ சுவாதிஷ்டான மையம், அதற்கு மேல தொப்புள், அது ஒரு சென்டர் சக்ரா, அது மணிப்பூரகம், அப்புறம் ஹிருதய மையம் அநாகதம், அப்புறம் விஷுக்தி தொண்டை மையம், நீலகண்டன் சொல்லி சிவனுக்கு காமிப்பாங்கல்ல தொண்டை. இந்த 5, இது 6வது 7வது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்னை, துரியம், 7 மையம். இதுல இந்த 5 மையங்களும், கீழ இருக்கிற 5 மையங்களும் பஞ்சபூத மையங்கள். என்னென்ன பஞ்சபூதம்? மூலாதாரம், அந்த மண் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கீங்க? விண்ணா. விண்ணுக்கு நேரா விஷுக்தி என்று எழுதிக் கொள்ளுங்க. விஷுக்தி ஃபர்ஸ்ட் விண்ணு, விண்ணிலிருந்து வர்றது அழுத்தம், அதற்கு தோல், அதற்கு என்னங்க? விஷுக்தி மையம். அடுத்தது காற்று. காற்று மையம் எது? அநாகதம். அநாகதம் ஹிருதய மையம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நெருப்பு. நெருப்புக்கான மையம் எது? வயிற்றில் என்ன இருக்குதுன்னு சொல்றோம்? நெருப்பு இருக்கிறது, அக்னி. ஓகேவா? மணிப்பூரகம். மேல ஃபர்ஸ்ட் வந்து விஷுக்தி, அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதற்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். 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 சரிங்களா? அது நீருக்கான மையம். யூரினல் பிளாடர் இருக்கும், சிறுநீர் பை இருக்கும், நீருக்கான மையம். அடுத்தது நிலத்துக்கான மையம் உங்க எல்லாருக்குமே தெரியும், மூலாதாரம். சரியா? அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாற்றிகைகள், பஞ்ச புலன்கள், அதை உணர்வதற்கு சாரி அந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சக்கரங்கள். அப்ப நீங்க விண்ணல் தோளின் மேல் தவம் செய்யும் போது என்ன நடக்கும்? நீங்க அதுல 3வது இருக்கிறது மேலதான் தவம் பண்ண போறீங்க. தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இதுல ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. இப்ப விண்ணிலிருந்து வந்தது தோல், அது ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்திருக்கும். காற்றிலிருந்து வந்தது காது. ஆனா அந்த 5 புலன்கள் தோன்றுச்சுல இயற்கையில. ஓரறிவு தாவரம். சரிங்களா? அது எழுதுங்க பார்க்கலாம். அது அதுக்கு அடுத்தது எழுதுங்க. 5வது எழுதுங்க. 5 சக்கரங்கள் எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது 5 அறிவு உயிரினங்கள்னு எழுதிக்கோங்க. 5 அறிவு உயிரினங்கள் எழுதிக்கோங்க. இதுல 1 விண்ணு, அதுல இருந்து வந்தது தோலா? இந்த தோல் தான் முதல் அறிவு தாவரம். ஓரறிவு தாவரம்னு எழுதிக்கோங்க. ஓரறிவு தாவரம். தாவரத்துக்கு என்ன மட்டும்தான் இருக்கு? தோல் மட்டும்தான் இருக்கு. இதுல கொஞ்சம் மாறும், வரிசை மாறும். அதனால சரியா நீங்க புரிஞ்சு எழுதணும். 2வது அறிவு என்ன? புழு. பொறுமையா எழுதுங்க. அதுக்கு நேரா காற்றுக்கு நேரா எழுதிடாதீங்க, தப்பா போயிடும். இந்த ஒரு இடம் மட்டும் மாறி வரும். 2வது என்ன? புழு. புழுவுக்கு தோல் இருக்கிறது. 2வது என்ன இருக்கு புழுவுக்கு? வாய் இருக்கிறது. புழு கடிச்சு 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 சாப்பிடு இலைய. பார்த்திருக்கீங்களா? புழுவுக்கு கண்ணு கிடையாது, புழுவுக்கு மூக்கு கிடையாது, புழுவுக்கு காது கிடையாது. ஆனா தோல் இருக்குது புழுவுக்கு, வாய் இருக்கிறது. அப்ப 2வது அறிவு சுவை அறிவு. புழு மேல ஓர் அறிவு, தொடு அறிவு, தாவரம் எழுதிக்கணும். எதுக்கு நேரா? ஃபர்ஸ்ட் லைன்ல ஓர் அறிவு, அது தொடு அறிவு, அதற்கு உதாரணம் தாவரம். கொஞ்சம் இடம் பத்தலைன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி கீழே தனியா எழுதிக்கோங்க. ஓரறிவு, தொடு அறிவு, தாவரம். கீழே நீருக்கு நேரா எழுதணும். சுவாதிஷ்டானம் எழுதியிருக்கீங்களா? அதுக்கு பக்கத்தால நேரா எழுதணும். ஈரறிவு, சுவையறிவு, புழு. சரிங்களா? தோல், நாக்கு வந்துருச்சா? 3வது அறிவு என்ன? பூச்சி இனங்கள். அதுக்கு என்ன இருக்கு? மூக்கு இருக்கு.
இப்பதான் எங்க வருது அது? மேல. சாரி, கடைசி வருது. நிலம் இருக்குல்ல, நிலத்திலிருந்து என்ன வருது? வாசனை. அதை உணர்வதற்கு மூக்கு. அதனுடைய மையம் எது? காற்றுக்கான ஆஹா, மண்ணிற்கான மையம் எது? மூலாதாரம். மூலாதாரம் எழுதிட்டீங்களா? இப்ப அதுக்கு நேரா என்ன எழுதணும்? 3 அறிவு. 3வது அறிவு என்ன? வாசனை உணர்வு. சரியா? இந்த இடத்துல தான் காற்றும் மண்ணும் கன்ஃபியூஸ் ஆகும். வாசனை காத்துல தானே வருது? இல்ல. காத்துல ஒளி சவுண்ட் தான் வரும். வாசனையும் வரும். பட் மண்ணு தான் அதுக்கு பேஸ். அப்ப 3 அறிவு, வாசனை உணர்வு. அதற்கு என்ன உதாரணம்? பூச்சி. எத்தனை வருது பாருங்க இந்த பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள. இதுக்குள்ள அத்தனையுமே அடக்கம். அதனாலதான் விநாயகர் வழிபாடு மிக முக்கியம்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது 1 தாவரம் தோல், 2 புழு வாயி, 3 பூச்சி மூக்கு, 4 ஊர்வன. 4 அறிவு. அதுக்கு என்ன வந்துருச்சு? கண்ணு வந்துருச்சு. அப்ப கண்ணு எதுக்கு நேரா எழுதணும்? நெருப்புக்கு நேரா. நெருப்புல இருந்து வர்ற தன்மாற்றம் வெளிச்சம். அதை உணர்றதுக்கான கருவி கண்ணு. நெருப்புக்கான மையம் மணிப்பூரகம். இப்ப 4வது அறிவு பார்க்கிற அறிவு. அதற்கு உதாரணம் என்ன? பாம்பு அல்லது ஊர்வன. இப்ப 5வது நீங்க எழுதிடலாம். ஒண்ணே ஒண்ணுதான் கேப் இருக்கும். காற்றுங்கிறதுல கேப் இருக்கும் இல்லையா? அதுல 5 அறிவு விலங்குகள். சரிங்களா? அதுக்கு என்ன? ஓசை உணர் அறிவு காது. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? கரெக்டா வந்துருச்சா? சரிங்களா? இப்ப ஓரறிவுன்னு எழுதியிருப்பீங்க அந்த அறிவு வரிசையில. அப்புறம் 5ஆம் அறிவு 3, 2, 1 இப்படி ஏதாவது மாறி வந்திருக்கும். சரிங்களா? பஞ்சபூதங்கள் லைன் வேற. பஞ்சபூதங்கள்ல இருந்து ஓரறிவுல இருந்து 5 அறிவா வந்த லைன் வேற. இது நீங்க புரிஞ்சு சிந்திச்சு இது பண்ணணும். பட் இந்த தவம் பண்ணும்போது நம்ம எப்படி உயிர்ல அறிவு வந்ததோ அதை பொறுத்து தான் தவம் பண்ணும். ஃபர்ஸ்ட் தவம் வந்து நம்ம தோள் மேல தவம் பண்ணுவோம். இதுதான் முதல் அறிவாக வந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொல்காப்பியம், தமிழினுடைய மூல இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அது சொல்லுது, ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அதனோடு நாவே, மூவறிவு அதுவே, அதனோடு மூக்கே, நாவறிவு அதுவே, அதனோடு கண்ணே, ஐயறிவு அதுவே, அதனோடு காதே, ஆறறிவு அதுவே, அதனோடு மனமே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம முன்னோர்கள் சாதாரணமான நபர்கள் அல்ல. அத்தனையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. நமக்கு தெரியல. புரியுதுங்களா? அப்ப ஓரறிவு என்பது தோல். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன ஒரு பியூட்டினா, ஃபர்ஸ்ட் தோல்ல தவம் பண்ணுவோம். தோல் மேல நம்ம தவம் பண்றோம். சரிங்களா? அடுத்த வகுப்புல எப்படி தவம் பண்றதுன்னு சொல்லி தவத்தையும் நாம நடத்த போறோம். சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்ம பஞ்சேந்திரி தவத்தை முழுமையா நடத்திடுவோம். சரி. அல்லது இந்த வகுப்புல விளக்கம் கொடுத்து இன்னொரு 10 நிமிஷம் நான் விளக்கம் கொடுத்து முடிச்சுட்டேன்னா, அடுத்த வகுப்புல வந்தோடனே தவம் பண்ணிடலாம். இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. 1 ஹவர் தவம் பண்ணீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். சரிங்களா? சரி, விளக்கத்தை ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அப்புறம் ஏதாவது விளக்கம் இருந்தா பின்னாடி பார்க்கலாம். அதான் நம்ம பேசிட்டே தானே இருக்க போறோம். அப்ப தோளின் மேல தவம் பண்றீங்க. சரிங்களா? தோல் எங்க இருக்குது? நம்ம உச்சி முதல் பாதம் வரை ஒரு போர்வை மாதிரி தோல் போர்த்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த தோலை நான் முதல்ல எப்படி சொல்லுவேன்னா, நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா அட் அ டைம்ல அப்படியே தோலை நினைச்சா பாடி ஃபுல்லா தோல் ஞாபகத்துக்கு வந்துரும். இல்ல நீங்க பழகுறதுக்கு ஆரம்பத்துல என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற தோலை நினைங்கம்பேன். நீங்க இங்க அப்படியே கவனிக்கணும். இந்த தோல் அப்படியே உணர்வுக்கு வரும். அப்புறம் அப்படியே இங்க இருக்கிற தோல். சரிங்களா? அப்புறம் கண்கள்ல இருக்கிற தோல். அப்புறம் மூக்குல இருக்கிற தோல். அப்புறம் கன்னங்கள். அப்புறம் உதட்டு பகுதி, வாய், காது. இப்படியே உடம்போட ஒவ்வொரு பார்ட்டா இந்த ரிலாக்ஸேஷன் பண்றோம்ல, அதே மாதிரி அந்த தோலை மட்டும் கவனிக்க சொன்னா, இதுல என்ன டெக்னிக் புரிஞ்சுக்கோங்க. உங்க மனம் எங்கு நினைக்கிறதோ அங்கு சக்தி குவியும். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா? இப்ப என்னோட மனசு தோலை நினைக்குது. அப்ப அந்த மனம்ங்கிற காந்த சக்தி தோளிலே குவியும்.
அப்ப தோளிலே அந்த ஆற்றல் குவிய 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 பிரபஞ்சத்தில் இருக்கிற விண்ணினுடைய ஆற்றல் உங்க தோளிலே இணையறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒண்ணு, உங்களோட முழு கவனமும் முழு ஆற்றலும் உங்க தோள் மேல குவியுது. அப்படி குவியும் போது தோளிற்கு அபரிவிதமான சக்தி கிடைக்கும். தோளில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கப்படும். தோல் அபரிவிதமா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தியில விண்ணனுடைய ஆற்றலை உங்கள் தோல் ஈர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும். தோளில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீங்கும். தோளில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். இதெல்லாம் சொரியாசிஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு முகத்தை பார்க்கவே முடியாது. அப்படியே படபடையா படபடையா பேட்ச் பேட்சா பேட்ச் பேட்சா உழுகும் அப்படியே. அவர் பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கேன். அவர் ஒரு கன்டினியூவா ஒரு 6 மாதம் எங்க கூட ஒரு பயிற்சி வகுப்புக்கு வந்தாரு. 6 மாதம். இந்த ஃபேஸ் அப்படியே புதுசா மாறிடுச்சு. பச்சை குழந்தைக்கு இருந்தா எப்படி இருக்கும் ஃபேஸ், அந்த மாரி மாறிச்சு. நான் என்னங்க பண்ணீங்க அப்டின்னேன். அவரு சொன்னாரு, இந்த தவத்த தாங்க நான் பண்ணிட்டே இருந்தேன்னாரு. எனக்கு ஆச்சரியம். எத்தனையோ மருந்து மாத்திரைகள்ல சரியாகாதது, இந்த தவத்தால குணமாச்சுன்னு சொன்னாரு. அவரு இது கூட நெறைய பிராக்டிஸ், இயற்கை வாழ்வியல் எல்லாமே பண்ணாரு. பட் இந்த தவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாரு அவரு. இப்ப ஸ்கின்னே புதுசாயிருச்சு. ஆச்சரியமா இருந்தது. இவ்ளோ வேலை செய்யுமா இந்த தவம்? அப்ப ஸ்கின் மேல நீங்க தவம் பண்ணும்போது, உங்க தோல் உடம்பு முழுக்க இருக்கிற தோல், அப்படியே உச்சி முதல் பாதம் வரைக்கும் தோல், ஒரு கவசம் மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு போத்தி இருக்கு. இறை ஆற்றல். இருக்கிறதுலயே பெரிய புலன் தோல் தான். இந்த நாக்கு, மூக்கு, கண்ணு, காதெல்லாம் இத்தினியூண்டு. தோல் எத்தாச்சோடு. எவ்வளோ பெருசு. அதுல எல்லாம் உறுப்பு லட்சக்கணக்கான ஹோல்ஸ் இருக்கு. தோல் சுவாசிக்கிறது. தோல் கழிவு நீக்குகிறது. வெப்பத்தை சமப்படுத்துகிறது. புரியுதுங்களா? தோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் நம்ம உடம்புல. நம்ம அதை கண்டுக்கிறதே இல்ல. அதுல தான் கண்ட கெமிக்கல, சோப்ப, ஷாம்ப கண்டதெல்லாம் போட்டு அது ஓட்டையெல்லாம் அடைச்சு, அதெல்லாம் நார் அடிச்சு, நாத்தம் பிடிக்க வச்சு, சரிதானே? சொறி பிடிக்க வச்சு நாம அதை படுத்தாத பாடில்ல. அப்ப ஸ்கின்ன நீங்க நல்லா வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த தோல் நீங்க நல்லா வைக்க வைக்க பிரபஞ்ச சக்தி ஊடுருவற்கு ஆரம்பிக்கும். 2வது விண்ணனுடைய மேல நீங்க என்ன தவம் பண்ணா என்ன ஆற்றல் கிடைக்குமோ, அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் விசுக்தி மையம் நல்லா வேலை செய்யும். இந்த தவத்த நீங்க நல்லா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பின்னாடி 9 மைய தவம்னு ஒண்ணு சொல்லிக் குடுப்போம். அடுத்த தவம் வர்றப்போ 9 மையம். 9 சென்டர். அதுல தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத விசுக்தி எல்லா மையத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். அது ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும்னா, இப்ப நீங்க நல்லா பஞ்சேந்திரிய தவம் பண்ணிட்டு வரணும். தோளின் மேல் நீங்கள் தவம் செய்வது என்பது, பஞ்சபூதங்களிலே விண்ணின் மேல் தவம் செய்வதற்கு சமம். இன்னும் விசுக்தி மையத்திலே தவம் செய்வதற்கு சமம். இந்த ஒவ்வொரு மையங்களும் நவகோள்களோடு தொடர்புடையது. அப்ப நவகோள்கள் மேல் தவம் செய்வதற்கு சமம். இன்னும் ஒரு படி மேல போய் நல்லா டீப்பா நீங்க தோள்ல போனீங்கன்னா, அது சுத்தவெளிக்கே போயிரும். ஆமா. சரி. அப்ப தோளின் மேல தவம் பண்றீங்க. ஒரு 2 நிமிஷம். 2வது அறிவு எது? நாக்கு. சரிங்களா? 2வது அறிவா வந்தது எது? நாக்கு. அப்ப நாக்கு என்ன பண்ணணும்? சும்மா வைக்கக்கூடாது. நாக்க மடிச்சு மேல் அன்னத்துல டச் பண்ணிறணும். இந்த சிறப்பு அகரம் வாழ்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த ழாவ இந்த மேல் அன்னத்துல அப்படியே மடிச்சு மேல டச் பண்ணணும். அதுக்காக தான் சிறப்பு அகரம். மேல போய் டச் பண்ணணும். நாக்க மடிச்சு மேல டச் பண்ணிட்டீங்களா? டச் பண்ணா என்ன ஆகும்? வாழ்க வளமுடன்னு சொல்றப்ப என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறோம். மேல ஒரு சாஃப்ட்டான பகுதி இருக்கு உள்ள. மேல் அன்னம்னு சொல்லுவோம். அந்த சாஃப்ட்டான பகுதியை டச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்க பிட்யூட்டரி பீனியல் ஓப்பன் ஆயிரும். பிரபஞ்ச சக்தி அபரிவிதமா இறங்கி உங்க நாக்குல பிரபஞ்ச சக்தி இறங்கறக்கு ஆரம்பிச்சு. நீங்க நாக்குலயே கவனிச்சு தவம் பண்றீங்க. இப்ப நீங்க எங்க நினைக்கிறீங்களோ அங்க ஆற்றல் குவியுமா? அப்ப நாக்கு என்ன ஆயிரும்? பயங்கர எனர்ஜி ஆயிரும். ஒரு சிலருக்கு 2 நிமிஷம் நாக்க கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாக்க ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். இந்த ரிலீஸ் பண்ணா அது என்னவா மாறும் தெரியுங்களா? ஷாக் அடிக்கும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். அவ்வளவு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. சரிங்களா?
நாக்கையே 2 நிமிஷம் நல்லா கவனிச்சீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லா லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாக்க இப்படி ரிலாக்ஸ் பண்ணி விட்டு கீழயும் மேலயும் முட்டாம நிறுத்தணும். கீழ முட்டிட்டீங்கன்னா எர்த் ஆயிரும். 2க்கும் நடுவுல நிறுத்தினீங்கன்னா அது அப்படி ஒரு பவரா இருக்கும் நாக்கு. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? இந்த நாக்குல நீங்க தவம் பண்றப்ப, நீருல தவம் பண்ணா என்ன ஆற்றல் கிடைக்குமோ அது வரும். இன்னும் சுவாதிஷ்டான மையத்துல என்ன தவம் பண்ணா ஆற்றல் கிடைக்குமோ அது வரும். இன்னும் நல்லா பண்ணா நீருக்குள்ள போய் நீருக்குள்ள இருந்து இறை சக்திக்கு போ முடியும். இது எல்லாத்தை விட மிகப்பெரிய சிறப்பு, நாக்கு என்ற புலன் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். இது எவ்வளவு பெரிய விஷயம். தோல் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். சரிங்களா? சில உயிரினங்கள் இந்த 5 புலன்களுக்கு அடிமையா இருக்கு. யானை தோலுக்கு அடிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. யானை வந்து தோல்ல வச்சு தான் அடிமைப்படுத்துவாங்க. சில உயிர்கள் சப்தம், டப்புன்னு சுட்டோம்னா அப்படியே விழுந்துரும் கீழ. எங்கேயோ சுடுவோம், இங்க விழுந்துரும். சப்தத்துக்கு அடிமையா இருக்கும். சிலது வெளிச்சம், இந்த முயல் எல்லாம் அப்படியே வெளிச்சம் அடிச்சதுன்னா அப்படியே நின்னுக்கும் அப்படியே. வெளிச்சத்துக்கு அடிமையா இருக்கும். சிலது வாசனை, வண்டெல்லாம் எதுக்கு அடிமை? இந்த மூக்குக்கு அடிமையா இருக்கு. சரிங்களா? நாக்குக்கு அடிமையாவும் சில உயிரினங்கள் இருக்கு. அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விழுந்து வெளிய வரணும். இல்லையா? புலன்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். நாக்கு தேவையில்லாம சாப்பிடுதில்ல, தேவையில்லாம பேசுதில்ல, தேவையில்லாம சண்டை போடுதில்ல. புரியுதா இல்லைங்களா? அப்ப இத நீங்க கவனமா இருக்கணும். நாக்குங்கிற புலன் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். நாக்குக்கு ஆற்றல் வரும். நாக்கு தூய்மையாகும். நீங்க சொல்ற சொல்லெல்லாம் பலிக்கும். நாக்குல இருக்கிற தீய பதிவுகள் எல்லாம் வெளியேறக்க ஆரம்பிச்சுரும். நாக்கு தெய்வீகமா மாறும். 3வது மூக்கு. 3வது அறிவு என்ன? மூக்கு. இதுக்கு எங்க வச்சு தவம் பண்ணணும்னா, இப்படி முழு மூக்கையும் நினைக்கக் கூடாது. இந்த இடத்த தொட்டு பாருங்க. இந்த இடம் தெரியுதா? அதாவது இந்த மேல இருந்து இப்படி தொட்டுட்டு வந்தீங்கன்னா, அந்த மூக்கு கண்ணாடி உட்காரும்ல ஒரு இடம். இந்த எலும்பு இருக்கும் பாருங்க. நீங்க நல்லா மூச்சு இழுத்து விட்டு பாருங்க. மூச்சு இங்க தான் போய் மோதும். இந்த மூச்சுக்காற்று மோதக்கூடிய இடத்துல தான் இந்த வாசனை உணர் மையம் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல மனசு வச்சு தவம் பண்ணு. இது சீக்கிரம் வந்துரும். ஏன்னு தெரியுமா? நீங்க ஆக்ஞை பண்ணி பண்ணி பழகி இருக்கிறதால, இந்த இடம் சீக்கிரமா உணர்வுக்கு வந்துரும். அப்படி ஏதாவது உணர்வுக்கு வரலைன்னா, இந்த இடத்த அப்படியே டச் பண்ணி லைட்டா டச் பண்ணி பிடிச்சீங்கன்னா, அங்க அப்படியே துடிப்பு தெரியும். லப்டப், லப்டப் அந்த நாடி துடிப்பு அப்படியே அங்க தெரியும். அதுக்கப்புறம் கைய எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ மூச்சுக்காற்றை உறிஞ்சும்போது, அந்த மூச்சுக்காற்று மோதக்கூடிய இடம் இதுதான் வாசனை உணர் கருவி. இந்த இடத்துல மனச வச்சு தவம் பண்ணீங்கன்னா, மூக்குங்கிற புலன் நல்லா வேலை செய்யும். அதுதான் நம்ம உடம்புல ஆக்ஸிஜன உள்ள கொண்டு போறதுல கிருமிகள ஸ்டாப் பண்ற இடம் அதுதான். அது ரொம்ப முக்கியமான இடம். அப்ப மூக்குங்கிற புலன் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். பஞ்ச பூதங்களிலே மண்ணினுடைய தன்மை நமக்கு சப்போர்ட் பண்ணும். மண்ணின் மேல் தவம் பண்ணக்கூடிய போது கிடைக்கிற ஆற்றல், மூலாதாரத்துல தவம் பண்ணக்கூடிய போது கிடைக்கிற ஆற்றல் இது உங்களுக்கு தெரியும். 4வது கண்கள். சரிங்களா? 4வது கண்கள். இப்ப இதுவரைக்கும் எல்லாமே ஒண்ணொண்ணா இருந்தது. இப்ப 2ஆ வந்துருச்சு. சரிங்களா? 2ஆக வந்துவிட்டது. அப்ப இந்த 2 கண்ணையும் அட் அ டைம்ல நீங்க கவனிக்கணும். சரிங்களா? 2 கண்ணையும் கவனிச்சு 2யும் ஒரு கற்பனை கோட்ல ஜாயின் பண்ணி ஒண்ணா பார்க்கணும். ஒன்றாக அப்படியே பார்க்கணும். ஏன்னா தவம்ங்கிறது ஒன்றை கவனிப்பது. அப்ப இந்த 2 கண்ணையும் ஜாயின் பண்ணி ஒரே விஷயமா அப்படியே கண்ணு மேல மனசு அப்படியே செலுத்துனீங்கன்னா, கண்ணுக்கு அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கும். கண்கள்ல இருக்கிற குறைபாடுகள் நீங்கும். கண்ணு எதனுடைய ஆற்றல் ஈர்க்கிறது? சூரியனுடைய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்ப அதற்கான மையம் எது? மணிப்பூரக சக்கரம் நல்லா வேலை செய்யறக்கு ஆரம்பிக்கும். கண்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும்போது, நீங்க தேவைன்னா பார்க்கும், தேவையில்லாட்டி பார்க்காது. அந்த அளவுக்கு நம்ம கண்களுக்கு ஆற்றல் வரும். நீங்க நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கண்ணுல நல்லா தவம் பண்ணிட்டு, மணிப்பூரகத்த கவனிச்சு பாருங்க, தானா வேலை செய்யும். அப்படி கவனிக்கக் கூடாது. சொல்றேன் நான். நீங்க நம்பிக்கை இல்லைன்னா,
கண்கள் மேல நல்ல சிலருக்கெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, சார் கண்ணு மேல தவம் பண்ணா, இந்த வயித்துக்கிட்ட ஏதோ துடிக்கிற மாதிரி அவங்களுக்கு மணிப்பூரம்னா என்னன்னு தெரியாது. சொல்லுவாங்க என்கிட்ட. அப்படி நடக்குமா? நடக்கும். இன்னும் மணிப்பூரத்த தவம் பண்ணீங்கன்னா, கண்கள் மேல நல்லா தவம் பண்ணி மணிப்பூரம் கனெக்ட் ஆயிருச்சுன்னா, எதிர்கால காட்சிகள் எல்லாம் தெரியறக்கு ஆரம்பிக்கும். சரி, அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? 9 மை தவம் பண்றப்ப அது போகும். சரியா? ஃபியூச்சர பார்க்க முடியும் நம்மால. தூரதர்ஷனம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இஎஸ்பி பவர், எலக்ட்ரோ சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ அதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவெல்லாம் நமக்கு வரும். அது நல்லா தவம் பண்றப்ப. அப்ப 2 கண்கள் மேல மனச வச்சு நல்லா தவம் பண்ணா, கண்கள்ல அபரிமிதமான ஆற்றல் கூடும். நீங்க பார்க்கிற எல்லோருமே புனிதமான நபர்களாக மாறுவார். நீங்க பார்க்கிற பொருட்கள் எல்லாம் புனிதமடையும். 5வது காது. சரிங்களா? காது வெளிய புறச்செவி இருக்கு, உள்ள உட்செவி இருக்கு, செவிப்பறை, காக்லியாங்கிற நத்தை கூடு. இதே மாரி இந்த பக்கம் இருக்கு. 2 பக்கம் அப்படியே உள்ள ஒரு கற்பனை கோட்ல இணைச்சு 2 காதின் மேல மனம் செலுத்தி தவம் பண்ணலாம். அப்ப 2 காதுகளுக்கு உள்பக்கமா அப்படியே 2யும் ஒரு கற்பனை கோட்ல இணைச்சு உள்ள அப்படியே தவம் பண்ணீங்கன்னா, காதுக்குள்ள அந்த ஆற்றல் அப்படியே அபரிமிதமா குவியும். காதுங்கிற புலன் ஆற்றல் பெறும். காதுங்கிற புலன் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும். இது எதற்கூட தொடர்புடையது? காற்றுங்கிற பூதம் நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கிறதா வரும். அநாகத மையம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அது இயக்கத்துக்கு வரும். இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது இந்த தவத்திலே. அப்ப புலன் கட்டுப்பாடு வரும். புலன் மயக்கம் நீங்கும். சரிங்களா? என்னோட உயிராற்றல் தான் புலன்கள் வழியாக செலவழிக்கிறது என்ற விழிப்பு நிலை வரும். பொருள் மயக்கம் நீங்கும். 5 புலன்களும் தூய்மை பெறும். அதில் இருக்கிற நோய்கள், குறைபாடுகள் எல்லாம் நீங்கும். சரிங்களா? புலன் இன்பங்களை நன்றாக தூய்க்க முடியும். புலன்களுக்கு நுட்பம் அதிகரிக்கும். புலன்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். புலன் நம்ம தேவையில்லாததை செய்யாது. சரிங்களா? புலன்களில் இருக்கிற பாவ பதிவுகள் எல்லாம் நீங்கும். புலன்கள் அறிவை பெருக்கக்கூடிய கருவிகளாக மலர்ச்சி பெறும். 120 ஆண்டுகள் சிறப்பாக அது வேலை செய்யும். இந்த 5 மேலை தவம் பண்ணிட்டு கடைசியா ஆக்ஞை ஒரு 5 நிமிஷம், துரியம் ஒரு 5 நிமிஷம் பண்ணி தான் இந்த தவத்தை முடிப்போம். மிக அற்புதமான தவம். நல்லா பண்ணுங்க. இன்னும் பல்வேறு நன்மைகள் இந்த தவத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. சரிங்களா? அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம். இந்த தவத்த அடுத்த வகுப்பினுடைய தொடக்கத்திலேயே நம்ம பண்ண போறோம். அதனால எல்லாரும் அதுக்கு தயாரா வாங்க. நிறைவு பண்ணிக்குவோமா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இப்ப வர வர போன வகுப்புலயே சொன்னாங்க, எல்லா ரெக்கார்டிங்குமே இன்னைக்கு பேசுறது நாளைக்கு யூடியூப்ல வந்துருமா. ஓகே, நிச்சயமா கேட்டு பயன்பெறுங்க. இது ஒண்ணுக்கு பல முறை இந்த உரையை நீங்க கேட்கணும். அப்பதான் இதுல பல நுட்பங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த நுட்பம் புரிஞ்சதுனாவே உங்களுக்கு பஞ்சபூத ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் புரியறக்கு ஆரம்பிக்கும். இதை சிந்திக்கணும் நீங்க எடுத்து. சரி, ஒண்ணுக்கு பல முறை கேட்டு பயன்பெறுங்க. குறிப்பாக நான் உங்களுக்கு துரிய தவம் 15 நாட்களுக்கு நடத்தணும் இல்லையா? அதை நீங்க நல்லா பயன்படுத்தி இருக்கணும். ஒரு சிலர் நல்லா பயன்படுத்தி இருக்கீங்க, பலர் நல்லா பயன்படுத்தல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த டைம் உங்களுக்கான டைம். நீங்க சரியா இதையே பயன்படுத்திக்கணும். நீ அடுத்த பேட்ச் வந்துருச்சுன்னா உங்களுக்காக பெருசா எங்கனால எதையும் பண்ண முடியாது. சரிதானே? உங்களுக்கான திட்டமிடுதல் பயிற்சிகள் வரும்போது நீங்க அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. சரிங்களா? இப்ப எல்லாருமே துரியாதீத ஹையர் லெவல் போயிட்டு இருக்காங்க.
நான் அவங்கள கூட உங்களுக்காக பஞ்சேந்திரிய தவத்தை நாளை மறுநாள்ல இருந்து கூட நம்ம நடத்துறதுக்கு திட்டமிடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சங்கல்பம் இருக்கும். நாளை மறுநாள் சனிக்கிழமையிலிருந்து காலையில 5 மணிக்கு 1 வாரத்திற்கு பஞ்சேந்திரிய தவம் நடத்துறதுக்கு நான் சொல்றேன். காலையும், மாலையும் 1 வாரத்திற்கு பஞ்சேந்திரிய தவம். சரிங்களா? அதில நீங்க முழு ஈடுபாட்டோட வந்து கலந்துக்கிறதுன்னா நான் சொல்றேன். இல்ல நாங்க அதெல்லாம் பெருசா வர முடியாதுன்னா, கம்முனு விட்டுறலாம். அவங்க பாட்டுக்கு அவங்க துரியாதீதத்தில போயிட்டு இருப்பாங்க. நமக்காக அவங்க கீழ இறங்கி வர்றது பெரிய விஷயம். அப்ப நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொன்னா, நான் பஞ்சேந்திரிய தவம் நடத்த சொல்றேன். ரொம்ப முக்கியம் கூட்டு தவம். சரிங்களா? உங்க கூட்டு தவத்தினோட மகிமையெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா, பல்லாயிரக்கணக்கான பேர் இணைஞ்சு ஒரு விஷயத்த செய்யும்போது, இறைத்தன்மை அங்க வந்துரும். நீங்க கூப்பிடாமயே வந்துரும். பல பேர் தியானத்துல உச்சத்துல இருப்பாங்க. நீங்க அவங்க கூட உட்கார்ந்தா போதும். இந்த திருப்பதியில நீங்க போய் நின்னா போதும், உங்கள சாமி தரிசனத்துக்கு அவனே கூட்டிட்டு போயிருவான். அந்த மாதிரி, இங்க நீங்க வந்து இந்த 500 பேர் உட்கார்றாங்க, தவம் பண்றாங்க, 400 பேர் தவம் பண்றாங்கன்னு நீங்க போய் உட்கார்ந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு தவமே வரலைனாலும் தவம் வர்றக்கு ஆரம்பிச்சுரும். அதனால நாளை மறுநாள்ல இருந்து சனிக்கிழமையிலிருந்து 1 வாரத்துக்கு காலையும், மாலையும் பஞ்சேந்திரிய தவம் நடத்துவாங்க. அம்மா காலையில, மாலையில தவம் பண்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்கம்மா. சரிங்க ஐயா. சக்ரா ரிலேட்டட் டூ ஏர், ஸ்கின் அதெல்லாமே நான் சொன்ன விஷயத்த மறுபடியும் கேளுங்கம்மா. எல்லாமே தெளிவா தெரியும். சக்ரா போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. பின்னாடி உங்களுக்கு சக்ரா மெடிடேஷன் வர்றப்ப அத பத்தி டீட்டெயில்டா பேசிருவோம். அதனால நீங்க சனிக்கிழமையிலிருந்து காலையும், மாலையும் கட்டாயமாக தவத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 வாரம் உங்களுக்கான நேரம். அதுக்குள்ள டியூன் பண்ணீங்கன்னா, அடுத்த தவத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி. பயன்படுத்திக் கொள்ளுங்க. அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா? சரிங்க ஐயா.